பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சட்டசபை தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி திமுகவினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஆட்சியை மட்டும் இன்றி கொள்கை கூட்டணி, நிரந்தர கூட்டணி என்று ஸ்டாலின் பெருமை பேசி வந்த கூட்டணியும் தவேக பக்கம் சென்றுவிட்டது. கடந்த 1ஆம் தேதி திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பேசிய முதல்வர் விஜய் திமுகவை தீய சக்தி, தூர்ந்து போன சக்தி என கடுமையாக விமர்சித்தார். இதற்கு திமுக துணை பொதுச் செயலர் ராசா, அமைப்பு செயலர் RS பாரதி ஆகியோர் பதிலடி கொடுத்தனர். ஆனால் அது எடுபடவில்லை. தவேக ஆட்சிக்கு வந்து 1 மாதம் கூட ஆகாத நிலையில் வேண்டும் என்றே திமுக பழி சுமத்துகிறது என சமூக வலைதளங்களில் தவேகவினர் எதிர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். தவேகவுக்கு பதிலடி கொடுக்க கடந்த 30ஆம் தேதி திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் நடந்த இளம் தலைமுறையினருக்கான ஜென்சி திமுக கூட்டமும் சமூக வலைதளங்களில் கேலி கிண்டலுக்கு உள்ளானது. இந்த நிலையில் தவேக அரசை திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழியை வைத்து விமர்சிக்க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கண்டித்து கனிமொழி தெரிவித்த கருத்துக்கு பெண்களிடம் வரவேற்பு இருந்ததால் இந்த முடிவுக்கு ஸ்டாலின் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் கனிமொழியை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, முதல்வர் விஜய் தலைமையிலான அரசின் தவறுகளை உடனுக்குடன் விமர்சிக்க வேண்டும், திமுக மீதும் முந்தைய திமுக அரசின் மீதும் வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக திமுக தரப்பில் தெரிவித்தனர்.